டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான செய்முறையில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் மாங்காய் ஊறுகாய் ஒவ்வொரு பக்குவத்தில் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அந்த ஊறுகாய் கெட்டு போகவே போகாது. எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 விதமான ஸ்டெப் இருக்குது. இந்த 4ஐயும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நச்சுன்னு ஒரு ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆயிரும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். அதுவும் ராஜபாளையம் மாங்காய் ஊறுகாய். அதாவது சேலத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் மாங்காய் சீசனில் மாங்காய் நிறையா கிடைக்கும். நல்ல நல்ல சுவைகளில் சப்பட்டை, கிளிமூக்கு மாங்காய், பஞ்சவர்ணம் அந்த மாதிரி நிறையா கிடைக்கும். அந்த வகையில் ராஜபாளையத்தில் வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் போடுறதுல வந்து ஃபேமஸ். ஏன்னா 3 கிலோ வாங்கியிருக்கோம். இன்னைக்கு கிளிமூக்கு மாங்காய் தான் வாங்கியிருக்கோம். 3 கிலோ எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு துண்டுகள் இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய் வந்து இது காய் தான். ஆனால் அது வந்து லேசான ஒரு மஞ்சள் நிறமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது காய் தான். ஏன்னா இப்போ நமக்கு வந்து வைகாசி 15க்கு மேலே ஆயிடுச்சுனாலே அது பழுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும். அதனால் நமக்கு எந்த காய் வாங்கினாலுமே இந்த மாதிரி தான் கலரில் கிடைக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் மட்டும்தான் நமக்கு அது வெள்ளையாக கிடைக்கும். ஆனால் இது காய் தான். நல்லா அந்த மாதிரி காயாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டானில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காவெல்லாம் சேர்த்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நல்லா சூப்பராக அந்த மாதிரி கட் பண்ணி இந்த பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வேறு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். உப்பு தான். உப்பு வந்து நம்ம 3 கிலோ மாங்காவுக்கு ஒரு 200 கிராம் உப்பு நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துருக்கோம். அவ்வளவுதான். இந்த கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி உப்பு வந்து எல்லா மாங்காயிலும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மாங்காயும் உப்பு சேர்ந்து நல்லா ஊறி கொஞ்சம் தண்ணி இறங்கும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ நீங்கள் வந்து இது போல் எடுத்து நல்லா குலுக்கி மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு நாள் முழுக்குன்னா ஒரு 4 தடவையாவது குலுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குலுக்கி விட்டுருணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம மாங்காயெல்லாம் வெட்டி உப்பில் போட்டு ஊற வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா அப்பப்போ குலுக்கி விட்டு அந்த உப்பு தண்ணியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறின உடனே இப்போ நம்ம மாங்காயை பூரா அந்த உப்பு தண்ணியிலேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு மாங்காயை மட்டும் தனியாக எடுங்க. தண்ணியை பூரா வடிச்சிருங்க. ஒரு நாள் ஆயிடணும். காலையில் வச்சோம்னா மறுநாள் காலையில் தான் அதை இந்த மாதிரி ஊறினதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை. அந்த உப்பில் ஊறின தண்ணி தான், அந்த மாங்காயில் இருக்கிற தண்ணி தான் இந்த இதில் பாத்திரத்தில் இருக்குது. இதே போல் எல்லா தண்ணியும் நம்ம வடிச்சிட்டு மாங்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து வடித்து எடுத்த அந்த மாங்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி காட்டன் துணியில் விரிச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம காய வைக்கணும். ஒரு நாள் முழுக்க காய வைக்கணும். நல்லா பெரிய காட்டன் துணியாக போட்டு விரிச்சிட்டு நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு இப்போ சீசனில். நல்லா அப்படியேவும் பரவலாக நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரி நல்லா காய விடுங்க. அப்பப்போ மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு வேகமாக காஞ்சிரும். இப்போ இந்த சட்டியில் மாங்காய் உப்பு ஊறின தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/2 லிட்டர் வரும். இந்த 1/2 லிட்டர் தண்ணி நமக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் ஒரு டப்பாவில் அடைச்சி நல்லா பூட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா இது வெளியில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு அது சளிச்சு போகும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாங்காய் தண்ணியை நம்ம வந்து ஊறுகாயில் பயன்படுத்தணும். அதை எந்த இடத்துல பயன்படுத்தணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ உப்பில் ஊறின மாங்காய் துண்டுகள்லாம் ஒரு நாள் நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா காஞ்சிச்சுன்னா ரொம்ப காசெல்லாம் இருக்காது. லேசாக அந்த பதமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு லேசாக பதமாக தான் இருக்கணும். ரொம்ப சுக்காலாம் காஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு லேசான பதத்தில் நம்ம ஒரு நாள் காய வச்சா கரெக்டாக இருக்கும். அதே மெத்தடு சரியாக இருக்கும். இப்போ மாங்காய் துண்டெல்லாம் காஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. பேன் சூடாகிட்டு இருக்குது. சூடாகிட்டு நேரத்தில் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு கடுகு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே சேர்த்துக்கலாம். 100 கிராம் தடி கடுகு எடுத்துக்கோங்க. நம்ம கடுகுல 1-2 உளுந்து சேர்ந்துருச்சு. ஆனால் நீங்கள் வந்து தனி கடுகாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் பொரிய விடலாம். கடுகோடு சேர்த்து ஒரு 2 டீஸ்பூனு வெந்தயம், இவ்வளவு போதும், போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சிடுப்புடுன்னு நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்துடணும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகு வந்து நல்லா ஒரு தட்டில் தட்டி நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து பொடி பண்ணி தனியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ துருவன வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க. 100 ml சேர்த்துட்டு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வெள்ளமெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாகு பதம் வந்து
லேசாக பிசுபிசுப்பு இருந்தால் போதும். லேசாக அந்த மாதிரி கைப்படும் போது லேசாக வலுவலுன்னு பிசுபிசுப்பு இருந்தால் போதும். அந்த பதத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் நம்ம ஊறாக்கி வழக்கமாக நல்லெண்ணெய் பயன்படுத்தினா தான் நாள் பட நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம போடுற ஊறுகாய் வந்து 1 வருஷத்துக்கு கெட்டு போகாத அந்த அளவுக்கு தான் மெத்தடில் போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெயை சேர்த்துருங்க. நல்லா சூடு பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விட்ருங்க. மிளகாத்தூள் ஒரு 50 கிராம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 50 கிராம் சேர்த்து விட்ருங்க. பெருங்காயத்தூள் ஒரு 3 டீஸ்பூன். இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் நல்லா அந்த சூடான எண்ணெயிலேயும் கலந்து விட்டுருங்க. ரொம்ப முருகெல்லாம் விட வேண்டாம். எண்ணெயை நல்லா லேசாக அப்படி சூடான உடனே அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இதுவும் நல்லா ஆறட்டும். அடுத்து சின்னதாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மாங்காய் தண்ணியை வந்து ஊற வச்ச தண்ணியை தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி தான் இது. அதை எடுத்து நம்ம சூடு பண்ணுவோம். அந்த தண்ணியை மட்டும் அப்படியே டப்பாவில் இருந்து தெளிஞ்சாக்கில் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச தண்ணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையுமே இந்த பாத்திரத்தில் சேர்த்து நம்ம சூடு பண்ண போகிறோம். இப்போ இந்த பாத்திரத்தில் மாங்காய் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருவோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பு பாத்திரமோ அலுமினி பாத்திரமோ வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நம்ம கலவை பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கடுகும் வெந்தயமும் வறுத்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே நம்ம எந்த கரெக்டாக சொல்லியிருக்கோம் அந்த அளவுகளில் எடுத்து அப்படியே நம்ம பொடி பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு அது நல்லா ஆறிடுச்சு. அதை அப்படியே வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். எவ்வளோ காய்ச்சி வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்து விட்டுறலாம். முக்கியமாக வந்து எல்லாமே நல்லா ஆறின பிறகு தான் நம்ம இந்த கலவையை செய்யணும். அடுத்து மாங்காய் தண்ணி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக மாங்காய் வத்தல் காய வச்சுருக்கோம்ல, அதை நம்ம எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். வத்தலை பூரா உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 2 நாள் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகு தான் நமக்கு அந்த ஊறுகாய் பக்கம் நல்லா வரும். இப்போ ஒரு மூடி போட்டு வெயிலெல்லாம் வைக்க தேவையில்லை. சும்மா நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு மூடி போட்டு மேலே மட்டும் மூடி போட்டு அப்படியே நம்ம வச்சுருவோம். 2 நாளில் நல்லா ஊறி வந்துடும். ஊறி வரட்டும். சூப்பரான ராஜபாளையம் மாங்காய் ஊறுகாய் 3 நாள் நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக சூப்பராக ஊறி அந்த மசாலாலாம் நம்ம வந்து அந்த எண்ணெய் அந்த பாகு இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சா. இப்போ ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. தான் வருஷ பாட்டுக்கு அது பாட்டுக்குள்ள நம்ம டப்பாவில் அடைச்சி வச்சுட்டோம்னா தேவையான நம்ம கொஞ்சம் 2 பீஸ் 3 பீஸே போதும். சுடு சோறாக இருந்தாலும் சரி, பழைய சோறாக இருந்தாலும் சரி, கூழாக இருந்தாலும் சரி, சைடிஷ்ட்டு செம்மையான சைடிஷ்ட்டு. இதுபோல் நீங்கள் ஒரு சைடிஷ்ட்டை நீங்கள் வந்து மாங்காய் ஊறுகாயில் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அருமையான ஒரு வருஷத்துக்கு தேவையான ஊறுகாயை எப்போயுமே போட்டு வச்சுக்கலாம். மாங்காய் சீசன்லேயும் அருமையாக இருக்குது.